அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்கும் அருட்பெரும் ஜோதியை வணங்கி நேயர்களுக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு எல்லாம் வல்ல இறைவன் அருளால் எல்லோரும் எல்லாமும் பெற்று வாழ வேண்டும் என்று கூறி இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இந்த நேரத்தில் வரப்போகும் ஆங்கில புத்தாண்டு 2023ஆம் ஆண்டு எப்படி என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு எல்லாம் வல்ல இறைவன் அருளால் எல்லோரும் எல்லாமும் பெற்று வாழ வேண்டும் என்று கூறி இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இந்த நேரத்தில் வரப்போகும் ஆங்கில புத்தாண்டு 2023ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த கிரக மாறுதல்களாலும் இந்த வருஷப்பிறப்பாலும் நிறைய வருட கிரகங்கள் இதில் மாற்றம் இருக்கின்றன. வரப்போகும் ஆண்டு நம்மளுடைய லட்சியத்திற்கு சிறப்பான ஆண்டாக இருக்குமா, நாம் எண்ணிய காரியங்கள் நிறைவேறுமா, படிப்பு, தன்னுடைய தொழில், தன்னுடைய விருப்பமாகிய வீடோ வாகனமோ அல்லது வெளிநாடுகள் செல்ல வேண்டிய சந்தர்ப்பங்களோ, எந்த வகையிலாவது உயர் பதவிகளோ அல்லது சமூகத்தில் ஒரு மதிப்போ, தன்னுடைய முதலீடு முயற்சிகள் எதிர்பார்ப்பு எல்லாமே நன்மையாக அமையுமா, தன் ஆரோக்கியத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும், இதர விஷயங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு கண்ணோட்டத்துடன் கிரக ஆய்வுகளை கொண்டு சுருதி யுக்தி அனுபவம் இறை அருளா இந்த வரப்போகும் 2023ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை நாம் 12 ராசிகளுக்கும் பார்க்க இருக்கிறோம். இதிலே இந்த ஆண்டில் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இப்போ எப்போவுமே ஆங்கில புத்தாண்டு கன்னியா லக்னத்தில் தான் உதயமாகும். இரவு 12 மணி 1 நிமிடத்திற்கு பிறக்கும். அதே மாதிரி 1/1/2023 ஞாயிற்றுக்கிழமை ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. இப்போ இது கன்னியா லக்னத்தில் உதயமாகிறது. லக்னத்துக்கு நேர் 7இல் குரு பகவான் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார். அடுத்ததாக இன்னொரு முக்கிய கிரகமாகிய சனீஸ்வரரும் மகரத்தில் ஆட்சியாக இருக்கின்றார். அடுத்து வருஷ கிரகங்களாகிய ராகு எதுக்களில் கேது சுக்கிரனுடைய வீட்டிலும் ராகு மேசமாகிய செவ்வாயுடைய வீட்டிலும் இடம்பெற்றிருக்கிறார்கள். இனி மாத கோட்களாகிய சூரியன் புதன் தனுசு ராசியிலும், சுக்கிரன் மகர ராசியிலும், ராகு சந்திரன் மேச ராசியிலும், செவ்வாய் ரிஷப ராசியிலும் இடம்பெற்றிருக்கிறார்கள். இதுதான் இவ்வாண்டினுடைய கிரகநிலை. அதாவது 1/1/2023 ஞாயிறு இரவு 12:01 கிரகநிலைகள் இப்போது நான் சொன்னது. இப்போது இந்த ஆண்டில் என்ன கிரகங்கள் மாற்றம் இருக்கின்றன என்பதையும் கவனத்தில் கொண்டே நாம் வருஷ பலன்களை பார்க்க வேண்டும். இப்போ நம்ம குறிப்பாக பார்க்கிற பொழுது சனிப்பெயர்ச்சி இதில் இடம்பெறுகின்றன. திருக்கணிதப்படி அவர் 17/1/2023 பெயர்ச்சி ஆகிறார். அதே சனி பகவான் வாக்கியப்படி பார்க்குற போது 29/3/2023 அன்று இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆக மகரத்திலிருந்து சனி பெயர்ச்சியாவது திருக்கணிதப்படி 17/1/23 29/3/2023 இடப்பெயர்ச்சி ஆகிறது. ஆக கும்பராசி செல்லக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன் ஒன்று தான். பலன் திருக்கணிதப்படி வாக்கியப்படி ஒன்று தான். சில காலகட்டங்களில் பலன்கள் மாறும். அடுத்ததாக இந்த வருஷத்தில் குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறார். குரு பகவானுடைய இடப்பெயர்ச்சி 22/4/2023 அவர் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இதில் திருக்கணித வாக்கியப்படி பெரிய வித்தியாசங்கள் அல்ல. திருக்கணிதப்படி 22 நாளும் வாக்கியப்படி பார்க்குற போது 22 நாளும், திருக்கணிதப்படி 24 நாளும் அவர் பெயர்ச்சி ஆகிறார். ஆக 2 நாள் வித்தியாசம்தான். ஆக ஏப்ரலில் குரு பெயர்ச்சி உறுதியாகிறது. மற்றபடி ராகு கேதுகள் இந்த ஆண்டின் நிறைவிலே, அதாவது நவம்பர் அக்டோபர் மாதம் வாக்கியப்படியும் நவம்பர் மாதம் திருக்கணிதப்படியும் இடப்பெயர்ச்சியில் இருக்கின்றன. இந்த கிரகங்களை கருத்தில் கொண்டு வரப்போகிற 2023ஆம் ஆண்டு ஆண் பெண் இருபாலர்களுக்கும் எப்படி இருக்கும் என்கிற சிறப்பான பலன்களும் தக்க பரிகாரங்களும் இப்போது உங்களுக்கு நேயர்களுக்கு நான் வழங்க இருக்கிறேன். மகர ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பு, தொழில், ஆர்வம், சொன்னபடி எதையும் செய்யும் ஆற்றல், பிறரை உபசரிப்பது, பக்தி, பாராயணம், பதவி, பவர், மக்கள் செல்வாக்கு கொண்ட மகத்தான மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆண்டின் வசீகர சாதகங்கள், முக்கிய அம்சங்கள், அதிர்ஷ்ட தெய்வங்கள் சிவசக்தி, 4 நிலையில் இடம்பெறக்கூடிய பெருமாள், இவர்களை வழிபடுவதும், வசீகர எண்கள் 24, 43, 70. இந்த எண்களில் உங்களுடைய பெயர், நிறுவனம், உடைமைகள், மொபைல், வாகனம், சீக்ரெட் நம்பர், பயணங்கள் இந்த எண்கள் இடம்பெற்றால் கண்டிப்பாக லாபமே. அதிர்ஷ்ட நிறங்கள் பர்பிள், தேன் கலர், வெண்மை. இந்த நிறங்களை பயன்படுத்தி கொண்டால் வளமைகளாகும். அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு, வடமேற்கு, தென்கிழக்கு. இந்த திசையினுடைய பிரயாணம், தகவல்,
திரவிய லாபங்களை கொண்டு வரும். அதிர்ஷ்ட சின்னம் முதலை, புல்லாங்குழல். இந்த சின்னங்களை பயன்படுத்துவது, இதனுடைய உடைமைகளில் பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு மிகவும் சிறப்புடைய ஒன்றே. இவ்வாண்டினுடைய முக்கிய அம்சங்கள்: உங்கள் நியாயமான செயல், ஆசை அனைத்தும் எப்படி முடியும். ஆள்பலத்தால் காரியம் சில கைகூடும். செய்யும் ஜீவனம் எதுவாக இருந்தாலும் ஒரு சிறப்பும் வருவாய்களும் இருக்கும். ஒன்றை விட்டால் கூட இன்னொன்றை பெறுவதற்கான புதிய தொழில்கள் வழிவகுப்பீர்கள். உங்களுக்கு கேது பலமாக இந்த ஆண்டில் இருப்பதும், ராசியிலே யோகாதிபதியாகிய ராஜயோக கிரகமாகிய சுக்கிரன் இருப்பதும், ராசியாதிபதியை ஆட்சி பெற்றிருப்பதும், இவைகளெல்லாம் உங்களுக்கு நன்மைகள். அசுபர்கள் ஒன்று திரிகோணத்திலும் மறைவிடத்தில் இருப்பதும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். நீங்கள் 7.5 சனியில் இருக்கிறீர்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த 7.5 சனியிலிருந்து ஏப்ரலுக்கு பிறகு பாதச்சனியாக மாறுகிறீர்கள். அதனால் மார்ச் வரையில் உங்கள் உடம்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். புதிய முதலீடுகளோ முயற்சிகளோ இதையெல்லாம் தள்ளி போட வேண்டும். கடல் கடந்து சென்று படிப்பது, பிறருக்காக நீங்கள் பரிந்துரைகள் செய்வது, புதிய பொறுப்புகளை ஏற்பது, பிறருடைய இணைந்து தொழில் செய்வது, இதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம். ஏப்ரலுக்கு பிறகு பார்த்து கொள்ளலாம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர், உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மருத்துவம் மற்றும் தைரியம், அதிகாரிகளுடைய அமைப்புகள் இவைகளெல்லாம் நன்கு அமையும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கைவிடுவதற்கு ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அவற்றை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை பொறுத்தவரையிலே இந்த ஆண்டில் தன்னுடைய எண்ணம், எழுத்து, செயல்கள், கூட்டு முலைகள், விமர்சனம், பேட்டிகள், தன் திறமையின் மூலமாக நன்மைகள் யாவுமே நன்கு கைகூட பெறலாம். அவிட்டம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதிக்க நாயகன் செவ்வாய். ஆண்டின் போதே பூமி, வழக்கு, விவகாரங்களில் வெற்றி, சில பாதகம் கூட உங்களுக்கு சாதகமாக மாறும். ஸ்திர சொத்துக்கள் எந்த வகையிலும் கடனோ அல்லது பிறருடைய ஒத்துழைப்போ, சிறிய முதலீடுகளோ அல்லது தன் சொத்தை விற்று இன்னொரு முதலீடோ இதில் ஏதேனும் ஒன்று அமையும். ஆக செவ்வாய் தசாபுத்திகளில் இந்த அமைப்புகள் உங்களுக்கு கைகூடலாம். சுக்கிரனுடைய தசாபுத்தியும் உங்களுக்கு பலவித நன்மைகளையும் சுபகாரியங்களையும் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். பந்துக்கள் படிப்பு, எல்லா வழி உறவுகளிலும் உதவிகள் உண்டு. அவர்கள் உங்களை நாடி வருவார்கள். இருந்தால் நீங்கள் அவற்றை நயத்தோடு பழகி அப்படி நல்ல விதமாக நீங்கள் அவர்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சொந்த பந்தங்களுடைய எந்த வகையிலும் நீங்கள் பகைத்து கொள்ளாமல் வீட்டில் பல சுப வைபவங்கள், விருத்திக்கான பூஜைகள், சில இடத்துக்கு சிறப்பு விருந்தினராக செல்வது, புண்ணிய சேத்திராடனங்கள், குடும்பத்தோடு செல்லக்கூடிய பயணங்கள் யாவும் நல்லதே. குழந்தைகளுடைய காரியங்கள், வயதானுடைய விஷயங்களை எல்லாம் நீங்கள் சரியாக ஏற்று செய்வது உங்களுக்கும் அவர்களுக்கும் பெருமையை தேடித்தரும். பெண்கள் ஆண்கள் விஷயத்தில் அதிகம் தலையிட்டு அவர்களுக்குரிய உரிமைகளை பெற்று அவர்கள் தேவையானதை நன்கு தக்க வைத்துக் கொள்வார்கள். எந்த வகையிலும் புத்தருடைய பிராப்திகளும், வயதானவருடைய ஆசிகளும் மற்றும் மகான்களுடைய தரிசனமும் உங்களுக்கு நல்ல விதமாக அமையும். சிலர் வீட்டை மாற்றலாம் அல்லது குடும்பத்திலிருந்து ஒரு தொழில் விஷயமாக மாறுதல்கள் ஏற்படலாம். இவைகளெல்லாம் உங்களுக்கு நல்லதாக கைகூடக்கூடும். பணம், ஜீவனம், உங்கள் விருப்பப்படி அழகான வீடு, வாகனம், லக்ஸுரி ஐட்டங்கள் சேர்க்கை அமையும். சீட்டு, வருங்கால முதலீடுகள், வருமான பெருக்கங்கள், இரவுகள் பாராத உழைப்பு, உங்கள் சேமிப்பு, இவைகளெல்லாம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுகளாக இருக்கும். நல்ல காரியங்களை தடபுடலாக செய்வீர்கள். சில ப்ராப்பர்ட்டிகளை வாங்குவீர்கள். உங்கள் செலவுகள் எந்த வகையிலும் வீண் போகாது. சொந்த தொழில் செய்பவர்கள் தனது தொழில் உள்ள சிக்கல் சிரமங்களை அறிந்து அதற்கான உபாயங்களை செய்து கொண்டு தன் தொழிலை எந்த வகையிலும் விளம்பரப்படுத்திக் கொள்வீர்கள். நவீனமான பொருட்கள், நூதனமான விளம்பரங்கள், பிறரை கவரக்கூடிய அட்ராக்டிவான அமைப்புகளை எல்லாம் மேற்கொண்டு ஜீவனத்தை நீங்கள் யார் என்று காட்டுவீர்கள். கூட்டு வியாபாரமும் உங்களுக்கு நல்ல லாபம் தரும். நஞ்சை, புஞ்சை, வெண்மை, சிவப்பு நிற வஸ்துக்கள், கால்நடைகள், வாசனை பொருட்கள், மூலிகைகள், இதனால் பயனுண்டு. குறிப்பாக மந்திரம், தந்திரம், காவல், மேன்பவர் பணிகள், வாகனம், ஆயில், இம்போர்ட், எக்ஸ்போர்ட், எஃகு பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், லக்ஸுரி ஐட்டங்கள், ரப்பர், பதப்படுத்தும் தொழில், தீம் பார்க், கமிஷன் கான்ட்ராக்ட், அன்றாட அழியக்கூடிய பொருட்கள், பரிசகங்கள், ஃபேன்சி, பட்டை தீட்டும் தொழில், இந்த வகை ஜீவனம் ஏற்றதே. இவ்வாண்டினுடைய பாதகங்கள், பரிகாரங்கள். புத்திர விஷயங்களுக்கு தடையை தரும். சில பயணம், அலைச்சல், பிறரை அணுகி சில காரியம் கைக்கொள்ள வேண்டியிருப்பதால் முன்பின் யோசித்தே பெரிய விஷயங்களிலும் முதலீடுகளிலும் நீங்கள் இறங்க வேண்டும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஒன்றை சாதகமாக பெற வேறு ஒரு வகையில் உழைப்பையோ விட்டு கொடுப்பதையோ பண விரயமோ இப்படி ஏதேனும் ஒன்றை மற்றொன்றை இழக்க வேண்டியிருக்கும். விலையுயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக்கவும். பாதகமான மாதகங்கள் ஜூலை முதல் நவம்பர் வரை தாயார் விஷயம், சொத்துக்கள் வாங்குவது,
ஆவணங்களில் கவனம் செலுத்துவது, கையெழுத்து போடுவது, அரசு விஷயங்களை சரியாக பரிசீலிப்பது, அக்கம் பக்கம் முக்கியமான ரகசியங்கள் இவற்றை பாதுகாத்து கொள்வது, வீண் அலைச்சல் வெகு தூர பயணங்களை தவிர்ப்பது, தன் உடம்பில் எந்த வகையில் அதனுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது, இவைகள்லாம் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கும். இந்த ஆண்டினுடைய உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய விஷயம், சென்னையில் இருக்கக்கூடிய சிவஸ்தலங்களில் மற்றும் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அம்பிகை சிவனையும் கபாலீஸ்வரரையும், சிவஸ்தலத்தின் வழிபாடுகளும், திருநீர்மலையில் இருக்கக்கூடிய பெருமாளையும், நீர்வண்ண பெருமாள், திருநீர்மலையில் இருக்கக்கூடிய 108 வைணவ ஸ்தலங்களில் சிறப்பு பெற்ற பெருமாள், அந்த பெருமாளை வழிபடுவதும், அடியார்களுக்கும் கால்நடைகளுக்கும் உணவளிப்பதும், உங்களால் முடிந்த வகையில் தர்மம் செய்வதும் உங்கள் ராசிக்கு மிகவும் ஏற்ற ஒன்றாக இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.